लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தொழில்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராம் உதய அடியே கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றத்தின் வரிசையில் இன்றைக்கு 2134வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரம் 683வது பெரிய திருமொழி பாசுரம். திருச்சிறுபுலியூர் பாசுரத்திலே 3வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலிக்கும் கவின்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்புள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருட்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு காணல் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம்யே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குகள் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று போலி பதிவிருந்த கொற்றவனே மேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 683வது பெரிய திருமொழி பாசுரம். பறையும் வினை தொழுது உயிம்பின் நீர் பணியும் சிறு கொண்டீர் அறையும் புனல் ஒரு வால் வயல் ஒரு வால் பொழில் ஒரு வால் சிறை வண்டனம் அறையும் சிறை வண்டு இனம் அறையும் சிறுபுலியூர் சலசயன குறையும் இறை அடி அல்லது ஒன்றும் அறியேனே. பாகவதர்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு வேறு யாரையுமே தெரியாது. அதற்கு தொண்டர்களை பார்த்து சொல்லுகிறார், பறையும் வினை சொறு தொண்டர்களே பணியும் சிறு தொண்டர்களே தகாத விஷயங்களிலே எல்லாம் சேர்ந்து யார் யாரையோ பாராட்டி யார் யாரையோ புகழ்ந்து சம்பந்தம் இல்லாமல் பிதற்றி கொண்டிருப்பவர்களாக இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருக்கிற தொண்டர்களே. சிறுவர்கள் என்றால் அறிவில் சிறுவர்களாக இருக்கிறார்கள். வயதிலே மூத்தவராக இருந்தாலும் அறிவில் வயதுக்கேற்ற புத்தி இல்லாமல் ஏதோ ஒரு சிறு சிறு காரியத்திற்காக மற்றவர்களை புகழ்ந்து பேசிக்கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களை சிறு தொண்டர்களே என்கிறார். நீங்கள் இங்கே வந்து சிறு புலியூரிலே இருக்கக்கூடிய சலசயனத்தை உரைகின்ற பெருமாளை தொழுது உங்களுடைய பாவங்களை எல்லாம் தொலைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த ஊர் எப்படி இருக்கிறது? ஒரு வால் ஒரு பக்கத்திலே அறையும் புனல் ஒலிக்கின்ற ஆறு ஓடுகிறது, ஜலம் ஓடுகிறது. ஒரு வால் மற்றொரு பக்கத்திலே வயல்கள் கழனிகள் சூழ்ந்திருக்கின்றன. மற்றொரு பக்கத்திலே சோலைகளால் சூழ்ந்திருப்பதனாலே சிறகுகளுடைய வண்டுகள் திரளாக வந்து ரீங்காரம் செய்கிற வலிமை பலம் மிக்க இந்த சிறுபுலியூர் சலசயனத்தின் பெருமானுடைய திருவடிகளை என்று வேறொன்றி நான் சிறிதும் அறிய மாட்டேன். நீங்களும் அவனை தவிர வேறு யாரையும் பற்றாமல் அவனையே வந்து பணிவீன் என்று சொல்லுகிறார் இந்த பாசனத்திலே. சூத்திர விஷயங்களிலே தொண்டுபட்டு திரிக்கின்றவர்களை அழைத்து, சூத்திர விஷயங்கள் என்றால் உலக விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டு பெருமாளை தவிர மற்றதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டு பெருமாளை தவிர அல்ல மற்றவர்களை எல்லாம் புகழ்ந்து கொண்டு வாழ்க்கையிலே எவ்வளவையோ வாழ்த்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக திரிந்து கொண்டிருப்பவர்களே என்று சொல்லி நீங்கள் அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை வகுத்து கொண்டு தொண்டுபடுங்கள் என்று சொல்லுகிறார். முதல் அடியிலே உபதேசமாக செய்கிறார். மற்ற 3 அடிகளால் தன்னுடைய உறுதியினை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் நான் சிறு புலி தலசயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தவிர வேறு யாரையும் வணங்கவில்லை கண்டீர்களா என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். எனவே என்னை போல் நீங்களும் புலியூரிலே இருக்கக்கூடிய திருச்சிறுபுலியூரிலே இருக்கக்கூடிய பெருமாளான சலசயன பாலசயன பெருமாளை நீங்கள் வேண்டுங்கள் என்று சொல்கிறார். அவருக்கு நீங்கள் பணி செய்யுங்கள் என்று சொல்கிறார். தகுதியற்றவர்களை பார்த்து சிறு தொண்டர் என்று சொல்கிறார். அன்றியே பணியும் என்பதை
எடுத்து சொல்கிற ஏவல் பண்பை வினைமுற்றாக கொண்டு எம்பெருமானை பணியுங்கள் என்று ஆர்டர் போடுற மாதிரியும் சொல்லுகிறார்கள் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். எனவே வளம் மிக்க ஒரு பக்கம் நீர் ஓடுகிறது, ஒரு பக்கம் வயல்கள் இருக்கிறது, மற்றொரு பக்கம் சோலைகள் நிறைந்திருக்கிறது. அப்படி வளமையான பிரதேசமாக இருக்கிறதுனாலே அங்கு வண்டுகள் ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கின்றன. இவ்வளவு பொழில் மிக்க ஊரின் நடுவிலே சலசயன பெருமாளாக பெருமாள் உரைகின்றார். மற்ற விஷயங்களில் எல்லாம் ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாமல் நான் எப்படி அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று எண்ணுகிறனோ அதுபோல் நீங்களும் எண்ணி அவன் பாதம் படியுங்கள் என்று நமக்கு உபதேசம் செய்கிறார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரம். பறையும் வினை தொழுது உயும் நீர் உய்மின் நீர் பனியும் சிறுதொன் நீர் அறையும் புனல் ஒரு வால் வயல் ஒரு வால் பொழில் ஒரு வால் சிறை வண்டினம் உரையும் சிறு புலியூர் சலசயனத்துறையும் இறை அடி அல்லால் அல்லது ஒன்றும் அறியேனே மற்றொன்று அறியேனே. நான் அந்த பாதத்தை தவிர சலசயன பெருமாளுடைய பாதத்தை தவிர வேறொன்றையும் அறியேன். நீங்களும் அவன் பாதத்தை பணிந்து உய்வீர்கள் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே. நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அவ்யாப்தனாவா பல்லதே சுவாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.